கதிர் வந்து சவாரி போகிறாரு. ஒரு ஊருக்கு மதுரைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு சவாரி போகிறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணையும் ஏற்றிட்டு போகிறாரு. சவாரி வந்த பொண்ணையும் இன்னும் எங்கே போகணுன்னு கேட்கும்போது எங்கள் மூணு மூணு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள ஏற்றிக்கிட்டு தான் போகணுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இடையில ரெண்டு பசங்க வந்து காரில் ஏறுறாங்க. காரில் ஏறிட்டு அந்த பொண்ணை வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. மிஸ்யூஸ் பண்ணும்போது இதை பார்த்துட்டு கதிருக்கு ரொம்ப கோவம் வருது. கோவம் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு, ஏங்க இவங்க யாருங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ரெண்டு பசங்களும் சொல்கிறாங்க, உனக்கு என்ன டிரைவர் வேலை தானே, அதை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இறங்கிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து கதிர்கிட்ட சொல்லி அழுவுது, அண்ணா இவங்க வந்து என்னுடைய வந்து கிளாஸ்மேட் தான், என் கூட தான் படிக்கிறாங்க, இருந்தாலும் இவங்க பிஹேவியர் சரியில்லை, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லுமா. அப்போவும் உனக்கு வந்து இந்த பையனுவ கூட போகிறதுக்கு இஷ்டம் இல்லைல்ல, இருமா கொஞ்சம் இரு, நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பையனும் வந்துடுறானுவோ. வந்ததும் கொஞ்சம் தூரம் போகிறாரு. கொஞ்சம் தூரம் போய் வந்து கார் வந்து என்ன ஆகிடுது, ரிப்பேர் ஆகிற மாதிரி நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டும் போது கொஞ்சம் இறங்கி தள்ளுறீங்களா அப்படின்ற அந்த ரெண்டு பசங்கள்ட்டையும் கேட்குறாரு. கேட்கும்போது அந்த பசங்களும் எந்திரிச்சு வந்து தள்ளுறாங்க. தள்ளும்போது இவர் கார் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இறக்கி விட்டுறாரு. இறக்கி விட்டு எப்போதும் போல் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, எப்போதும் போல் பேசிகிட்டு உட்காந்துருக்கும்போது போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து இங்கே கதிர் யாருன்னு கேட்கும்போது, ஏன் சார் நீங்கள் கொஞ்சம் இங்கே வாங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணன் விஷயத்த பேசுகிறாரு. ஏன் எத்தனை கேஸில் தாயா நீ மாட்டியிருக்கிற, இப்போ வந்திருக்கிறது அந்த ஒரு பொண்ணை காணோன்னு அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி, நான் எந்த பொண்ணையும் கடத்தலை சார் அப்படிங்கும்போது, நீ தாயா கடத்தின அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் அழைச்சிட்டு போய் அடி அடின்னு கதிரை வந்து அடிக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, பாண்டியனும் பாண்டியன்ற செந்திலும் வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது அதோட ராஜியோட அப்பாவும் அவங்க குடும்பமும் ரொம்ப வந்து சித்தப்பான்னுட்டு கேவலமாக பேசுகிறாங்க. கேவலமாக பேசும்போது பாண்டியனுக்கு ரொம்ப கோவம் வந்து அடிக்க போயிடுறாரு. அடிதடியாக இருக்கும்போது அப்போ ராஜியோட அப்பா வந்து சொல்கிறாரு, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, உனக்கு புள்ளையே வளர்க்க தெரியல, முதல்ல வந்து என் தங்கச்சியை கடத்திட்டு போனேன், அடுத்தது என் பொண்ணை கடத்திட்டு போனேன், இப்போ பாரு எவ்வளோ ஒருத்தையை கடத்திட்டு போய் உங்கள் குடும்பத்தில் இதை வச்சு தான் சம்பாதிச்சு சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு அவரை வந்து பாண்டியனை வந்து கேவலமாக பேசிடுறாரு ராஜியோட அப்பா. இதை கேட்டு ராஜி சும்மா இல்லாமல் என்ன சொல்லிடுறாங்க, நான் ஒன்றும் கதிர் கடத்தி போகலை, நான் எங்கேயும் நானாக தான் போனேன் அப்படின்னு சொல்லும்போது, திருச்செந்தூரில் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா நடந்துச்சு பாண்டியன் கேட்குறாரு. உடனே என்னப்பா நடந்துச்சு, நான் சொல்கிறேன் மாமா, எல்லா கதையும் சொல்கிறேன், இவங்க எப்போ பார்த்தாலும் இதே சொல்லி சொல்லி காமிக்கிறாங்க, நான் நகையை எடுத்துகிட்டு ஓடினேன், கதிர் தான் அதை விற்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் இந்த நகைக்கும் கதிருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான சம்மதமும் கிடையாது, கதிர் ரொம்ப நல்லவன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாழ்க்கை கொடுத்தவன் அவன். கதிர் வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தவன், வாழ்க்கை கொடுத்த பாவத்துக்கு வந்து அவன் வந்து கஷ்டப்படணுமா, நான் இப்போ எல்லா உண்மையும் சொல்ல போகிறேங்கும்போது கோமதி சொல்லுது, வேண்டாண்டி ராஜி எதையும் சொல்லாத அப்படிங்கிறாங்க. மீனா அப்படியே மீனாட்ட சொல்கிறாங்க கோமதி, மீனா அவளை நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க. இருங்க, இதுக்கு மேலே அவள் உண்மையை சொல்லாமல் இருந்தால்டா உங்கள் மகனுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது, என்னடி சொல்கிற, ஆமாம் உங்கள் மகனுக்கு தான் ஆபத்து, ஏன்னா பொண்ணு கடத்தின கேஸில் வந்து இப்போ வந்து மாட்டியிருக்கிறான், அதனால் ராஜியே அவனை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பாண்டியன் கேட்குறாரு, என்னம்மாச்சு, என்ன என் மகன் என்ன செஞ்சான் சொல்லுங்க அப்படிங்க. மாமா உங்கள் பையன் என்னை கடத்திக்கிட்டு போகலை மாமா, நானாக தான் போனேன், வேறு ஆள் கூட போனேன், உங்கள் பையன் நம்ம அத்தை தான் வந்து, அதாவது கோமதி அத்தை தான் என்னை காப்பாற்றி கதிருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லோரும் ஷாக்காகி நிற்கிறாங்க அப்படியே.